அப்ரஹாம், இந்த நில அபகரிப்பு கொள்ளையர்கள் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டார்கள். 2011ஆம் ஆண்டு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போனதற்கு அடிப்படை காரணமாக கூறப்பட்டது இந்த நில அபகரிப்பு புகார்கள் தான். அந்த அளவுக்கு பல இடங்களில் ஆளும் கட்சி உதவியுடன் ஆளும் கட்சியினர் பலர் அந்த நில அபகரிப்பு கொள்ளைகளில் ஈடுபட்டனர். தற்போது மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு ஒரு கிளியர் கட் எக்ஸாம்பிள் அது போன்ற உதாரணத்தை தான் தற்போது நாம் பார்க்க போகிறோம். இந்த தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல்லாவரத்தில் உள்ள முக்கியமான இடங்களில் ஒன்று. பல்லாவரம் அருகே 20.5 சென்ட் இந்த இடத்தை திமுக எம்எல்ஏவுடன் ஆதரவுடன் இந்த இடத்தை வாங்குவது அபகரிப்பதற்காக தற்போது திட்டமிட்டு போலி ஆவணங்களை உருவாக்கி கொள்ளையடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக சார்பதிவாளர், வட்டாட்சியர், காவல்துறையினர் அனைத்து தரப்பினரும் நிலத்தை பறிக்கும் கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தற்போது பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டை, இதன் பின்னணியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் VSV வளர்மதி, இவர் இந்த பகுதியிலே பல ஆண்டுகளாக தொழில் செய்து வரும் நிலையில் கடந்த 2000ஆம் ஆண்டு பல்லாவரம் ரேடியம் சாலையில் உள்ள இந்த 20.5 சென்ட் நிலத்தை ஜோதி என்பவரை பொது அதிகார முகவராக கொண்ட சகுந்தலா என்பவரின் இடத்தை வாங்கியுள்ளார். அப்போது இந்த இடத்தை வாங்கியதற்கான பத்திரப்பதிவு செய்யப்பட்டதோடு பட்டா, சீட்டா, அடங்கல் என அனைத்து பத்திரங்களும் VSV வளர்மதியின் பெயருக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. 22 வருடங்களாக அவருடைய பெயரில் தான் இவை இருக்கின்றன. அதை யாரும் எந்த தொந்தரவும் செய்யவில்லை. ஆனால் இதை மோப்பம் பிடித்த சிலர் தற்பொழுது 2022ஆம் ஆண்டு திடீரென ராஜசேகர் என்பவரின் பெயரிலே போலியான ஆவணங்களை தயாரித்து இந்த இடத்தை ஆக்கிரமிக்க அபகரிக்க முயற்சிக்கின்றனர். இதன் பின்னணியிலே திமுகவின் ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று விருகம்பாக்கம் பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மூலமாக தான் சில பிரபு என்பவரின் பெயரிலே அவர் இருக்கிறார். அவருடைய பெயரில் தான் இதை ஆக்கிரமிக்க முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. பல்லாவரம் சார்பதிவாளர் உதவியுடன் போலி ஆவணத்தை இடைச்சொருகளாக PG பிரபு செய்ததாக VSV வளர்மதி குற்றம் சாட்டுகிறார். அதாவது வில்லங்க சான்றிதழ் என்று அழைக்கப்பட்ட என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் என்ற EC-யில் பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இதன் மூலம் அதாவது ஒரு EC-யில பெயர் மாற்றம் போது அவரை ஏற்கனவே ஒருத்தர் பெயர் இருந்தால் அவரை அழைத்து விசாரிக்கலாம். அவர் விசாரிக்கவே அழைக்கவில்லை. வளர்மதியை கூப்பிட்டு எந்த விசாரணை நடத்தாமலே பல்லாவரத்தின் அப்போதைய தாசில்தார் பட்டாவிலே பெயர் மாற்றம் செய்துள்ளார். அது மட்டுமல்ல, அந்த அடிப்படையில் பிரகதீஸ்வரனுக்கு பவர் கொடுக்கப்படுகிறது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவிடம் VSV வளர்மதி புகார் தெரிவித்திருக்கிறார். அப்போது VSV வளர்மதி அது என்னமோ பார்த்து முடித்து விட்டு போப்பா என சாதாரணமாக ஏதோ கொடுத்துட்டு போப்பா, முடிச்சுட்டு போப்பா என்ற வகையிலே பிரபுவிற்கு ஆதரவாக இருக்கும்படி வளர்மதியை மிரட்டும் துணியிலே மறைமுகமாக பேசியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இது வளர்மதியை நம்மிடம் சொன்னது. அவர்கள் பேட்டியை நாம் விரைவில் பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த இடத்தை வாங்க விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு இடத்தில் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜாவும் VSV வளர்மதியிடம் தொலைபேசி தொடர்பு கொண்டு அதில் என்ன பிரச்சனை இருக்கு, நான் தான் வாங்க போகின்ற மிரட்டும் துணியில் அவர் வேறு பேசியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படும் வகையில் மிரட்டும் வகையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நில அபகரிக்கும் கும்பலுக்கு ஆதரவாக செயல்படுவதை அறிந்த VSV வளர்மதி தனது இடம் அபகரிக்கப்படாமல் இருப்பது குறித்து அபகரிக்கப்பட முயற்சிக்கிறார்கள் என்பதை குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் VSV வளர்மதி முறையிடுகிறார். பல்வேறு துறை அதிகாரிகளிடம் முறையிடார். ஆனால் தற்போது வரை தனக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை என வேதனையுடன் கூறுகிறார் வளர்மதி. இது தொடர்பாக நம்மிடமும் அந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இதற்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த 3 வருடங்களாக கடும் மன உளைச்சல காலாய்ந்த VS வளர்மதி தொடர்ந்து தனது இடத்தை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய பணத்தை கொடுத்து, கஷ்டப்பட்ட பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அந்த பணத்தை அபகரிக்க சில திருடர்கள் முயற்சிக்கும் போது அதனை அவர்களிடம் போராடுகின்றார்கள். நியாயம் கேட்பதற்காக பல இடங்கள் சென்றாலும் அவர்கள் ஆளுங்கட்சி என்ற போர்வையிலே தற்போது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. சென்னை அருகே பல்லாவரத்தில் அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் ரேடியல் சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்புடைய இடத்தை அபகரிக்க நினைக்கும் அந்த ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்துடன் வலம் வருகின்ற சில பிரபு போன்றவர் மீதெல்லாம் உடனடியாக இருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வளர்மதி, பாதிக்கப்பட்ட வளர்மதியும் அவரது வழக்கறிஞரும் தொடர்ந்து முதலமைச்சருக்கே நேரடியாக குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த செய்தியை அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதிலே உள்ள உண்மை நிலையை அறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். என்றால் இதிலே மிகவும் அந்த ஆவணத்தையே திருடி இருக்கிறார்கள், மாற்றி இடைச்சல்களை செருகி இருக்கிறார் என்பது குறித்த ஆவணம் கூட வளர்மதி வைத்திருக்கிறார்.
அதை ஒரு ஆவணம் அதை ஒரு அதிகாரிகள் ஆய்வு செய்து இது போன்று இடைச்சர்களாக தவறான ஆவணங்களை வைத்து போலி பத்திரத்தை பதிவு செய்திருக்க என்ற வகையிலே தவறான பதிவு செய்யப்பட்டிருக்க என்பதை மிக தெளிவாக ஒரு அதிகாரி குறிப்பிட்டு அது ஈசியிலும் ஏறி இருக்கிறது. அந்த சான்றிதழெல்லாம் விஎஸ்பி வளர்மதி வைத்திருக்கிறார். அதை வைத்து பார்க்கும்போது மிக தெளிவாக தெரிகிறது இது திட்டமிட்டு 2022ஆம் ஆண்டு போலி ஆவணங்களை உருவாக்கி நிலத்தை அபகரிக்க முயற்சித்தார்கள் என்ற வகையிலே அந்த வழக்கறிஞரும் குற்றச்சாட்டு வைத்திருக்கார். பாதிக்கப்பட்ட வழக்கறிஞரும் தற்போது பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் விஎஸ்பி வளர்மதி ஆகட்டும், அதே போன்ற அவரது வழக்கறிஞர் வின்சென்ட் ஆகட்டும், இருவரும் நமக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியினை தற்போது பார்ப்போம். நான் வந்து 2000 அதை வாங்குறேன், ப்ராப்பர்ட்டியை வாங்குறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா கடந்த 22 அக்டோபர்ல ராஜசேகர் என்ற பெயர்ல ஒரு போலியான ஆவணத்தை ஒரு சிலர் லேண்ட் கிராப்பர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதன் பின்னணியில பிஜி பிரபுன்றவர் இருக்காரு. போலியாக ஆவணங்களை தயாரித்து பல்லாவரம் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சப்ரிஜிஸ்டர் உதவியோட அதை உள்ள இன்சர்ட் பண்றாங்க. இதை உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஈசியில அவங்க பெயர் வர்ற மாதிரி மாத்துறாங்க. என்னுடைய பெயர் வளர்மதின்னு இருக்கு, அதுக்கப்புறம் ராஜசேகர்னு மாத்துறாங்க. ஈசியில பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஈசியை வச்சு பட்டாவை மாத்துறாங்க தாசில்தார் உடந்தையோட. இந்த பட்டா மாற்றும் பொழுது என்னையெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். இதுதான் முறை. பொதுவாக எந்த ஒரு ரூல்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணாம பட்டாவை மாத்தி கொடுக்குறாங்க. பட்டாவை மாத்தி கொடுத்துட்டு அவர் அதன் அடிப்படையில பிரதீஸ்வரன்றவருக்கு பவர் கொடுக்குறாங்க. இந்த ராஜசேகர் பவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த சொத்தை பொசிஷன் எடுக்க ட்ரை பண்றாங்க. யாரும் நம்ம உள்ள வரக்கூடாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ப்ராப்பரா நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கன்னு போலீஸ் அறிவுறுத்தல்படி நாங்க வந்துட்டோம். ஆனால் தொடர்ந்து இவங்க எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு டெய்லி யாரையாவது கூப்பிட்டு வர்றது, அரசியல்வாதிகளை வச்சு மிரட்டுறது, கேட்கறது, போறது. 1969 வாங்கின சொத்து 90 ஸ்டேட் ஹைவே இடம் எடுக்கும்போது இது மொத்த சொத்தினுடைய எக்ஸ்டெண்ட் 59 சென்ட். இந்த 59ல 3 சென்ட் அரசாங்கம் எடுக்கிறாங்க. அரசாங்கம் 3 சென்ட் எடுத்து அதற்கு நஷ்டஈடு கொடுக்குறாங்க. அவங்க அது போராதுன்னு சொல்லி செங்கல்பட்டு கோர்ட்ல LAOP 85ல மேல்முறையீடு செய்யறாங்க. சொத்தினுடைய உரிமையாளர் ராஜசேகரா இருந்தா இவருக்கு தானே அரசாங்க அவார்டு கொடுத்துருக்கணும். இதுவே பெரிய சாட்சி இருக்கு. இவங்க போலியான ஆவணம் உருவாக்கி இதை இன்சர்ட் பண்ணியிருக்கான்றது இதுவே பெரிய சாட்சி. இது வந்து அதிகாரிகள் மட்டத்துல நல்லாவே தெரியும். ஆனா அரசு அதிகாரிகள் எந்த வகையிலையும் பிரயோஜனமா இல்லை. ஆனா ஒரு நல்ல வேலையா டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் மட்டும் இதை என்கொயரி பண்ணி இதுல ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆணையில இது வந்து போலியாக உருவாக்கப்பட்ட ஆவணம், ராஜசேகர்ல போலியாக உருவாக்கப்பட்டு இடைச்சொருகல் ஆவணம் என்று ஆணையிடப்படுகிறதுன்னு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அவங்க ஈஸிலேயே ஏத்துறாங்க. இதை என்கொயரி பண்ணி அவங்களும் தப்பா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டிபார்ட்மெண்ட்ல பண்ணியிருக்காங்களே, இது சம்பந்தமா நம்ம கிரைம் ரிப்போர்ட் கொடுக்கணும்னு அவங்களும் கொடுக்க மாட்டுறாங்க. அவங்ககிட்டயே நாங்க முறையிட்டோம், நீங்க கிரைம் ரிப்போர்ட் கொடுங்கன்னு. ஆக எந்த மட்டத்திலையும் அரசு அதிகாரிகள் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு நேர்மையாக நியாயமாக வாங்கின சொத்துக்கு பாதுகாப்பா இல்லை. அண்ட் அந்த எம்எல்ஏகளை கூப்பிட்டு விசாரிக்கணும். இதன் மூலம் நான் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு சொல்ல விரும்புவது என்ன, தயவு செய்து இந்த அதிகாரிகள் உடந்தையா இருந்த இந்த அரசியல்வாதிகள் மீது நீங்க விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு வளர்மதி என்றவங்க வந்து ஜமீன் பல்லாவரம் கிராமத்துல சுமார் 20 சென்ட் நிலம் திருமதி சகுந்தலா அம்மாள் அவர்களுடைய பொது அதிகார முகவர் ஜோதி என்பவர் மூலமாட்டு 2000 ஆண்டு வந்து கிரயம் பெற்றுக்கிறாங்க. கிரயம் பெற்றதுக்கு பின்னிட்டு பட்டா, சிட்டா, அடங்கல் எல்லாமே வந்து மேனுவலா அவர் பேர்ல கொடுத்திருக்காங்க அரசு அதிகாரிகள். ஒரு சில காலகட்டங்கள், அதாவது 2022 அக்டோபர் மாதத்துல திரு பிரகதீஸ்வரன் மற்றும் அவரை சேர்ந்த ஒரு 10 பேர் வழக்கறிஞர்கள்னு சொல்லக்கூடிய அடியாட்கள் வந்து என்ன பண்றாங்க, அதாவது அந்த சொத்துடைய தென் பகுதியில் இருந்த காம்பவுண்டு சுவரை இடிச்சு தள்ளிட்டு அதுல அத்துமீறி நுழைய முயற்சி பண்றாங்க. அப்பதான் வந்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்துல இது சம்பந்தமாக புகார் கொடுக்கப்பட்டு புகாரை வந்து விசாரணை பண்ற டைம்ல 1969 ஆண்டு ஆவண எண் 1902 படி மேற்படி இடத்த சகுந்தலா அம்மாவுடைய கணவர் பார்த்தசாரதி ஒரு கிரைய பத்திரம் வந்து ராஜவேலு என்பவருடைய மகன் ராஜசேகர் என்பவருக்கு எழுதி கொடுத்ததாக டவுன் சர்வே ஃபீல்ட் ரெஜிஸ்டர் எக்ஸ்ட்ராக்ட்
ராஜதுரையின் பேர்ல பெறப்பட்டதாகவும், மேற்படி 2 ஆவணங்களின் அடிப்படையில பிரகதீஸ்வரனுக்கு 2022ஆம் ஆண்டு ஒரு பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுத்ததாகவும், அதன்படி தனக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு பிரகதீஸ்வரன் காவல் நிலையத்துல சொல்ற டைம்ல வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்த போதுதான் போலியானது அப்படின்றது தெரிய வந்தது. இந்த நிலையில மேற்படி நபர்கள், அதாவது ராஜசேகர் அவர் கொடுத்த முகவரியில் இல்லை, பிரகதீஸ்வரன் எந்த இடத்திலையும் உண்மையான உரிமையாளர்னு சொல்லக்கூடிய ராஜசேகரை ஆஜர்படுத்தவும் இல்லை. இது குறித்து ஏற்கனவே 15/10/2022 தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவர்கள்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டு புகார் நிலுவையில் உள்ளது. மீண்டும் தற்போது அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் மேற்படி நபர்கள் போலியான ஆவணத்தை வைத்துக்கொண்டு எனது கட்சிக்காரருடைய நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு வருவதோடு, சில அதிகாரிகளின் தூண்டுதலோடும் சில அரசியல் நண்பர்களுடைய தூண்டுதலுடன் செயல்படுவதாக எங்களுக்கு தெரிய வருகிறது. இது குறித்து சட்டப்படியான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு எங்களால் செய்து வருகிறோம். பார்த்ததிலே மிக தெளிவாக பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் VSP வளர்மதி ஆகட்டும், அவருடைய வழக்கறிஞர் வின்சென்ட் கூறியதிலிருந்து, அதாவது மாவட்ட பதிவாளர் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அவரே ஆய்வு செய்து இதிலே போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, இடைச்சேறுகளாக சில ஆவணங்கள் சேர்க்கப்பட்டு போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு என்பதை சான்றிதழாகவே கொடுத்திருக்கிறார். இதிலிருந்தே மிக தெளிவாக தெரிகிறது, திட்டமிட்டு இந்த நில அபகரிப்பு அரக்கர்கள் தற்போது தலையை தூக்கி இந்த இடத்தை ஆக்கிரமிக்க ஆட்டை போடுவதற்காக முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் என்பதை தெரிகிறது. தற்போது தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வேலிகள் போடுவது போன்ற பல்வேறு விதமான தொந்தரவுகளை தொடர்ந்து உரிமையாளருக்கு கொடுத்து வருகிறார்கள். இதிலிருந்து மிக தெளிவாக, என்றால் கடந்த 2006ஆம் ஆண்டு இருந்த திமுக ஆட்சி பதவியேற்ற பிறகு 2011ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது இந்த 9, 10, 11ஆம் ஆண்டுகளிலே இந்த நில அபகரிப்பு அரக்கர்களுடைய ஓட்டம் அதிகபட்சமாக இருந்தது. அந்த ஆட்டத்தை பார்த்துதான் மக்கள் வெறுத்து போய் மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை திமுகவுக்கு பரிசாக கொடுத்தார்கள். மீண்டும் அப்படி ஒரு நிலைமை உருவாக்கும் வகையிலே, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலே இது போன்ற சதிகாரர்கள் திட்டமிட்டு அரசுக்கு அவப்பெயர் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த நில அபகரிப்பு அரக்கர்கள் தற்போது தங்களுடைய ஆக்டோபஸ் கரங்களை நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். உடனடியாக முதலமைச்சரின் கவனத்திற்கு இதை எடுத்து செல்கிறோம். உடனடியாக அவர் பார்த்து அதிகாரிக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்து இந்த ஆட்டம் போடுகிறவர்களின் கொட்டத்தை அடக்க வேண்டும். அப்ப இல்லைவிட்டால் இந்த நில அபகரிப்பு அரக்கர்களால் ஆட்சிக்கே மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் தற்போது இந்த செய்தியின் மூலமா நாம் சுட்டி காட்டுகிறோம். என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஆவணங்களை வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக எதிர்த்தரப்பிடம், இந்த பாதிக்கப்பட்ட எதிர்த்தரப்பிலே வாதாடுகின்ற அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி கூறப்படுவவரிடம் நாம் தொடர்பு கொண்டு அவருடைய தரப்பு வாதத்தை கேட்க முயற்சித்தோம். ஆனால் அவர்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறோம் என்பதுதான் வந்தது. காவல்துறையிடமும் இது குறித்து விசாரித்தோம். காவல்துறை கொடுத்த தகவல்களையும் நாம் கொடுத்திருக்கிறோம். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது உடனடியாக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் அல்லது உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. என்றால் இது ஒருவருக்கான பிரச்சனை அல்ல, இந்த பிரச்சனை அனைவருக்கான பிரச்சனையாக மாறும் என்ற வாய்ப்பு இருப்பதாக அங்குள்ளோர் அனைவருமே அச்சப்படுகிறார்கள். அதனுடைய எதிரொலியாகத்தான் இந்த செய்தியை பிரத்யேகமாக எக்ஸ்க்ளூசிவ் செய்தியாக நாம் சத்தியம் தொலைக்காட்சியின் மூலமாக முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்கிறோம். நேயர்களே, தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.